ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சூப்பரான மட்டன் சுக்கா பண்ணலாம்னு நினச்சோம். ஆனால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மசாலா போட்டனால அது மட்டன் கிரேவியாக மாறிடுச்சு. உண்மையை சொல்லணுமா ஃப்ரெண்ட்ஸ், ஆனால் செம்ம டேஸ்ட்டாக வந்துருந்துச்சு. பாருங்கள், ஒரு 1/2 கிலோ மட்டன் வாங்கிட்டு வந்திருந்தேன். கொஞ்சம் கெட்டி கறியாகவே வாங்கிட்டு வந்திருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 1/2 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் சோம்பு, ரெண்டையும் லேசாக வறுத்து அப்படியே மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. ஒரு 15 பல் பூண்டு, ஒரு சின்ன பிஞ்சு இஞ்சி ஃப்ரெண்ட்ஸ். பூண்டு கொஞ்சம் அதிகமாக இருக்கும், இது டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை அப்படியே போட்டு அது கூட ஒரு 3 ஸ்பூன் மிளகாப்பொடி. இது வீட்டு மிளகா பொடினால உரப்பு அதிகமாக இருக்காது. அப்புறம் தேவையான உப்பு போடுங்க. ஒரு 150 கிராம் நல்ல எண்ணெய். அது எந்த எண்ணெயாக இருந்தாலும் சரி, தரமான எண்ணெயாக மணக்கிற எண்ணெயாக ஊற்றுனீங்கன்னா தான் அந்த கிரேவியே ஒரு மணமாக சூப்பராக வரும். லேசாக கொஞ்சமாக தண்ணி ஊற்றுங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் கிரேவியாக வேணுங்கிறனால கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றிருந்தேன். அது ரொம்ப இல்லை, கொதிக்கும் போது உங்களுக்கு நிறையா தெரியுது. குக்கரை மூடி போட்டு ஒரு 4-5 விசில் விட்டோம்னா நல்லா சுண்டை வற்றி கிரேவியாக வந்துடும். குக்கர் மூடியை திறந்தால் வேறு லெவலில் மனம் அப்படியே சூப்பராக வீட்டையை தூக்குச்சு. பார்க்கவே அருமையாக எண்ணெய் ததும்ப சூப்பராக வந்துருந்துச்சு. ஃபைனலாக நம்ம அரைச்சி வச்சுருந்த சீரக சோம்பு பொடியை போட்டு ஒரு கிண்டி லேசாக ஒரு கொதி விட்டு அப்படியே இறக்கணும்னா அருமையான மட்டன் சுக்கா அண்ட் மட்டன் கிரேவி எப்படின்னு வச்சுக்கலாம். சூப்பராக இருந்துச்சு. இது சப்பாத்தி புரோட்டாவுக்குலாம் வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம வீட்டில் இன்றைக்கி ஒயிட் ரைஸ் வச்சுருக்கோம். சுட மல்லிகைப்பூ மாதிரி அந்த ஒயிட் ரைஸை வச்சு அந்த மட்டன் சுக்காங்கிற அந்த மட்டன் கிரேவியை சரித்து விட்டு அந்த கிரேவியை மேலே ஊற்றி பரட்டுன்னு பரட்டி ஆஹா உருட்டுன்னு உருட்டி மணக்க அப்படியே வாய்க்குள்ளே தள்ளனா உங்கள் வீட்டு டேஸ்ட்டு எங்கள் வீட்டு டேஸ்ட்டு இல்லைங்க, வேறு லெவல் டேஸ்ட்டு. கண்டிப்பாக அந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியான ரெசிபி. ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.